உச்சி முதல் பாதம் வரை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியதான் வெப்பாலை எண்ணெய். இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 இலைகளுக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் இருந்தால் பெஸ்ட்டுங்க. தேங்காய் எண்ணெய். வெப்பாலை இலைகளை வந்து பிச்சு போட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற வைக்கணும். காய்ச்சி எடுக்கக்கூடாது. ஒரு நாள் ஊறும்போதே அப்படியே ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுங்க. அதுக்கப்புறம் வெயிலில் வச்சு வச்சு எடுக்க எடுக்க கலர் வந்து நல்லா திக்காக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து தோல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைக்கும் வந்து இந்த வெப்பாலை ஆயிலை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஆயிலை வந்து காய்ச்ச தேவையில்லைங்க. எண்ணெயில் வந்து வெப்பாலை இலைகள் வந்து ஊறிட்டே இருந்தாலே அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம வெயிலில் வச்சு வச்சு எடுக்க எடுக்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம அதிகமாக இப்போ வெயிலில் சுற்றுறோங்களா, தலையில் வந்து இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நிறைய வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ரெடி பண்ணியாச்சு. தலைக்கு இந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் தேய்ச்சாலும் சரிங்க, அதே மாதிரி ஏதாவது மூலிகை பேக் மாதிரி போட்டாலும் சரிங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாங்க. அதுக்கு மேலே தலையில் வச்சுக்க மாட்டேன். நான் தலைக்கு குளிச்சிருவேன். ஏன்னா நமக்கு வந்து தலைவலி பிரச்சனை இருக்குது அது அப்படிங்கிறனால. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சில பேர் கேட்பாங்க, வெப்பாலை இலை என்னன்னே எங்களுக்கு தெரியல, அதை கரெக்டாகவும் காமிக்கல, அதை ஊற வச்சேன் அப்படின்றாங்க, அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கூட கேட்பீங்க. அதை பற்றி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நல்லா தலைக்கு தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷான ஃபீல். இதை வந்து ஒரு 4 தடவை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள்.